டிஎன்பிஎஸ்சி மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5000 போஸ்ட்டுக்கு மேலே அதிகரிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,500 வேகன்சிக்கு மேலே காலி பணியிடங்களை இந்த 1.5 வருஷத்தில் நாங்கள் நிரப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட ஒரு 18,000 வேகன்சி காலி பணிகளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வேகன்சி இதில் உள்ள இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஏன்னா சென்ற வருடமே பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு ஆனால் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா வேகன்சி காலி பணிகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருடம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்தும் போது ஒரு 6200 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. இப்போ கூடுதலாக ஒரு 5000 வேகன்சி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 11,000 வேகன்சி ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸாம் முடிஞ்சு 2 வாரத்துக்கு மேலே ஆயிருச்சு, ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக ஜூலை 10ஆம் தேதி வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா குரூப் 4 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஜூலை 10ஆம் தேதி வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா கட் ஆஃப் எவ்வளோ தான் வரும். ஏன்னா சென்ற வருடமே பார்த்தீங்கன்னா 135க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த முறை அந்த அளவுக்கு வருமா இல்லை இன்னுமே அதிகரிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா கொஸ்டினுடைய தரம் ரொம்பவே ஈஸியாக இருந்ததுனால கட் ஆஃப் கொஞ்சம் அதிக வர வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் 135 கிடச்சிது அப்படின்னா இந்த வருஷம் ஒரு 148 145 அந்த மாதிரி ஒரு 10 மார்க் ப்ளஸ் பண்ணி தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிஷனாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா விஓ போஸ்டிங் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த போஸ்டிங்கு மட்டும் தான் கிட்டத்தட்ட 185 ப்ளஸ் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் விஓ போஸ்டிங்கே உங்களால் கவுன்சிலிங்கில் எடுக்க முடியும். அதோட ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ்னு அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப்லாம் நிறையவே இருக்குது. கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு நீங்கள் ஒரு 150க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஜாப் எல்லாமே எடுத்துக்கலாம். இல்லைப்பா நான் டைப்பிஸ்ட் முடிச்சு வச்சுருக்கேன், ஸ்டெனோவும் இருக்குது, டைப்பிஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 145க்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4 நிச்சயமாக நீங்கள் ஜாப் கண்டிப்பாக வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சீருடை பணியார் அதாவது ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரும் தனியாக உள்ளே இதில் கொடுத்துருந்தாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு தனியாக எக்ஸாம் தனியாகவே நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ கொண்டாந்து குரூப் 4 உள்ள வச்சதுனால இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10வது குவாலிஃபிகேஷனும் இருக்குது, 12வது குவாலிஃபிகேஷனும் இருக்குது. அப்படிங்கிறனால காம்படிஷன் மேக்ஸிமம் இதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா இது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு கேட்டிருக்கும், நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை மொத்தமாக எல்லா போஸ்டிங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும். ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே சேர்த்து தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய உடல் தகுதி கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஹைட்டு, அவங்க சொல்லக்கூடிய மார்பளவு எல்லாமே ஃபிட்னஸ் கம்பல்சரி மெஷர் பண்ணுவாங்க. அது நீங்கள் சிவிக்கு போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் உடல் தகுதி எல்லாமே எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணி உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இதன் மூலமாக ஈஸியாக நீங்கள் ஒரு மார்க் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எளிதாக இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற இந்த யாருமே காம்படிட்டிவ் இல்லாத போஸ்டிங் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம்.